மிஸ்டர் பிரபா, உங்க கதை. இது நான் யூனிவர்சிட்டி படிக்கக்குள்ள ஒரு 2010ல நடந்த கதை. அது இந்த கதையில மொத்தம் 4 கேரக்டர். நானு, அப்புறம் என் ஃப்ரெண்டு மெயின் கேரக்டர் அவரு, அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் ஃப்ரெண்ட் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இது யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, பார்க்க போலாமா அப்படின்னு கேட்கறாங்க. நானும் என்னடா திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்ட், இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா நான் உங்கள்கிட்ட சொல்லல, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி வா போலாம் அப்படின்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சைபர் ஜெயில படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்து பைக்ல போயிட்டோம், இங்க இருந்து அவங்கள பாக்குறதுக்கு. அப்ப இங்க இருந்து போயிட்டு பாத்துட்டு வரோம். அவங்க யூனிவர்சிட்டி இருந்து வெளியிட்டாங்க. அவர் போயிட்டு அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டாங்க. அப்ப பார்த்தா அவங்க ரொம்ப பேலா இருந்தாங்க. ஆக்சுவலி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறான். கௌரி அவங்களோட ஹோம் டவுன் தான். ஆனா ஏன் பாக்க வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்பயே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்ப என் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்ல இது அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒன்னும் இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் நடக்கல. அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டோம். இவர் என்ன பண்ணாரு, திடீர்னு ஒரு நாள் திருப்பி கால் பண்ணாரு. என்னோயிங்கான மெசேஜ் அனுப்புறான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் அது கண்டுக்கல. நான் போன் வச்சுட்டோம். நாங்க கிளாஸ்லாம் போயிட்டு வந்தோம். திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. அந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, நீ என்கிட்ட பேசாத, நீ என் கூட பழகாத, எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல, நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, என் வாழ்க்கையை விட்டு போ, அவங்க மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ட் மெசேஜ் மாதிரி அவங்க அனுப்பியிருந்தான். என்னடா அவங்க இந்த மாதிரி இவன் எனக்கு இந்த மாதிரி இவன் எனக்கு அனுப்புறான். அதாவது இவன் என்கிட்ட சொல்ற மாதிரி எனக்கு அனுப்புறான். என்னடா நான் திருப்பி கால் பண்ணி கேட்கறேன், ஏன் இந்த மாதிரி இல்லடா என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணுது காலையில இருந்து அப்படின்னு. எங்களுக்குலாம் ஒரே பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டோம். அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னால நாங்க எங்க இருக்காரு, அவரும் நாங்கெல்லாம் எல்லாம் போயிட்டோம். பாக்குறோம் அவங்க இன்னும் பேரா இருக்காங்க. ரொம்ப மூஞ்செல்லாம் ரொம்ப இதாகி அவங்க பார்க்க ரொம்ப பாவமா இருந்தாங்க. சரி, அப்ப என் ஃப்ரெண்ட் என்னமோ நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ஐயா சாமி, இல்ல இது என்னமோ சம்திங் ராங் இருக்கு, நீங்க இப்ப மீட் பண்றது சரியில்லை, நீ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க காலேஜ் போங்க, மருந்து சாப்பிட்டு படுத்துங்க சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு எங்கள்கிட்ட தனியா சொன்னாரு. இல்லம்மா இது வேற என்னமோ பிரச்சனை மாதிரி இருக்கு, நீங்க இதுக்கப்புறம் முடிஞ்சா போவாதீங்க இந்த காலேஜுக்கு, நானே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க 2 பேருக்கு சரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கும் ஒரு சந்தேகம். அவர் தான் சொன்னார், ஒரு புத்தர் கோயில் சிம்பிள்ல அங்க கோயில் கூட்டிட்டு போனோம். இங்கதான் முத நாங்க அந்த ஃபீல் பண்ணோம். அது ஒரு இன்னொரு கேரக்டர் எங்க கூட ஒரு நாள் இருந்திருக்கு. அந்த கௌரி எங்க கூட இருக்கக்குள்ள எப்படின்னா, நாங்க அந்த மங்க் இருப்பார்ல, டெம்பிள் உள்ள மங்க் இருப்பாங்க, அவர்கிட்ட போயிட்டு என் 2 ஃப்ரெண்டும் போய் பேசுறாங்க. இந்த கௌரியை என் கூட வச்சுட்டு போயிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பேசுறேன், அவங்க எனக்கு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, கீழே குனிஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, சரி சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு திருப்பி வந்தாங்க. இல்ல மாய், அவங்க அவர் மங்க் கூப்பிடுறாரு, நம்மள உட்காந்து தியானம் பண்ண சொல்றாரு. அவர் முன்னுக்கு அந்த சிலை இருக்குல்ல, 10 அடி 12 அடி உயரம் அந்த சிலை முன்னுக்கு அவர் உட்காந்துட்டாரு மங்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, எல்லாம் கண்ணு மூடி தியானம் பண்ணுங்க, நான் மந்திரம் படிக்கிறேன் கேளுங்க சொன்னார். எல்லாம் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு இப்போ திடீர்னு ஒரு சத்தம், என்னடா பெரிய சத்தம் கேட்ட பிறகு நம்ம அந்த பளிங்கல்ல உட்கார்ந்து இருந்தா யாராவது துபுன்னு ஓட நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம். அந்த வேவ் நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம். சோ நாங்க அங்க உட்கார்ந்து இருக்கோம். துபுன்னு ஓடுது. என்னடான்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி என் ஃப்ரெண்ட பாக்குறேன். அவன் கண்ணுல தண்ணியோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கீழே படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரே ஆரவாரமாச்சு அந்த இடமே. அப்புறம் மங்கு சொல்லிட்டாரு, இல்ல இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனையதான் வந்திருக்காங்க, இவங்க தனியா வரல, இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உள்ள இங்க வந்தோன்னா அந்த இன்னொரு பர்சன் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நான் மந்திரம் படிச்சோன்னா அவங்க எல்லாம் தாங்க முடியல, அவங்க ஓடிட்டாங்க. இது நம்ப மாட்டேங்குது. அவங்களுக்கு ஆக்சுவலி பொசஸ்ட் ஆயிடுச்சுல, வேற என்னமோ பூந்துருச்சு. பொசஸ் ஆச்சு. சோ இந்த புத்தர் கோயில கொண்டு வந்தாங்க, அதை எக்ஸோரிசம் பண்ண மாதிரி அவங்க ஓடிட்டாங்க வெளியே. எங்களுக்கு நாங்க வயசு எங்களுக்கு 20 வயசு தானே. சோ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன, பரவாயில்ல செந்தூர் காளியம்மன் கோயில் இருக்கு, நம்ம அங்க போலாம். மங்கு சொன்னாரு, நீங்க உங்க இதுல நீங்க பாருங்க, நான் இப்போ கயிறு கட்டி வரேன். சோ இங்க இருந்து நேரா செந்தூர் அம்மன் கோயில் போயிட்டோம். அப்பதான் தெரியும் செந்தூர் காளியம்மனை அவ்வளவு பெருசா பேசுறாங்க, அவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்றாங்கன்னா எங்களுக்கு அப்பதான் தெரியும். நாங்க சின்ன பிள்ளைல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. நாங்க போயிட்டு அந்த பூசாரியை பார்த்து பேசணும், இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப அந்த பூசாரி சொன்னாரு, பரவாயில்ல நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு மந்திரிச்சு கயிறு கட்டி விட்டு ஒரு எம்சியா கொடுக்குறேன். அவங்க கூட தான் இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்க.
சரி அவங்க மூஞ்சிலாம் வந்து நல்லா கொஞ்சம் படிச்சுலாம் வச்சு நான் சொன்னேன் அது ஒரு பேக் டு ஹோம்ல எப்படி ஹோம் டவுன்ல எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி இருக்காங்க, நல்லா பேசுறாங்க. அப்ப எனக்கு தெரியுது, ஆப்வியஸா தெரியுது, ஓகே இவங்க இப்படி அலோனா தான் இருக்காங்க, நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன், கயிறு கட்டி விடுறேன், ஹெல்த் கார்டு கொடுக்குறேன், அவங்கள அதை பெட் கீழே பழங்கனி கீழே வச்சுக்கிட்டு தூங்க சொல்லுங்க. சரின்னு நாங்களும் எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டோம். இப்போ விட்டோன்னே என்ன பண்ணோம், நாங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க சொன்னால அவங்க கூட ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாங்க, அவங்க ஸ்பாயாவே வச்சிருந்தோம், எதுக்கும் நீங்க பாத்துக்கீங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டு திருப்பி எனக்கு கால் பண்ணான். ஆமா அது வந்து எனக்கு கால் பண்ண மாட்டேது, ஆனா ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்புது அப்படின்னு சொல்லி. எனக்கோ திருப்பியும் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம அந்த ஸ்பாய்க்கு போன் அடிச்சு கேட்பதுக்கு ஸ்பாய்க்கு போன் அடிச்சு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க அந்த கேர்ள் தூங்கிட்டு இருக்காங்கன்றாங்க அவங்க பக்கத்துல. ஆனா வந்து மெசேஜ் வந்து கீப் ஆன் இவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவன் ஒன்ஸ் எனக்கு அவங்க பாக்குற மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நான் இன்னொரு கால்ல வந்து அந்த கேர்ள்கிட்ட கேட்கிறேன், இல்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு. அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வந்து அந்த another person வந்து இவங்களோட போனை ஒரு மீடியமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு. வேற லெவல்ல இருக்கே இது வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வேஷன் மாதிரி போச்சு எங்களுக்கோ இன்னும் சொல்லல. அப்போ நான் சொன்னதை இன்னொரு ஃப்ரெண்ட் கேள்வி வச்சுட்டாங்க, அவர்தான் கொஞ்சம் இந்த சாமி இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அந்த மாதிரி மச்சான் இந்த மாதிரி ஆகுது எங்களுக்கு என்ன சேர்ந்து நீ வாடான். அப்போ அவரு ஷாலா பண்ணிட்டாரு, ஓகே நெக்ஸ்ட் நைட் வந்து ஒரு பிக் ஈவெண்ட் செய்யலாம், நான் அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்றேன் அப்படின்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க என்னமோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணா நாங்க எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம். அப்ப அந்த கேர்ள் வந்து தனியா இருந்தாங்க. நாங்க போன் அடிக்கிறோம், போன் அடிச்சோன்னே அந்த கேர்ள் கௌரி தான் எடுத்து பேசினாங்க. பட் அவங்க பேசல, அவங்க தூங்குறாங்க. ஏன்னா வந்து நாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்பாய் கிட்ட கேட்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அப்பா அந்த போன் கால் வந்து வேற யாரும் ஆன்சர் பண்றாங்க, ஆனா கௌரி மாதிரி பேசுறாங்க. ஆமா கௌரி மாதிரி பேசுறாங்க. இதுக்கு அப்புறம் அவங்க சொல்றதுதான் கதை. ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்னதான் அவங்க பேசினாங்கன்னு. கொஞ்ச நேரம் இருங்க.